மனுஷன் சாவ தெரிந்து கொண்டான். ஆனா அவன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை ஆண்டவர் எடுக்காமலே இருந்தார். அது பேர் பிளெஸிங். நீங்க பாருங்களேன், பிளெஸிங்க வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆதாமுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் நோவாக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு இருக்கு, அப்புறம் ஐசக் இருக்கு. ஸோ தி பிளெஸிங்ன்றது என்னன்னா, அது ஜெனரேஷன்லாம் கடத்தப்படுகிற ஒரு விஷயம். இப்ப இந்த உங்க மைண்ட்ல பணம், வெல்த் இப்படி இருக்கிறதுனால உங்க மைண்ட்ல என்ன, ஏன் பிளெஸிங் வந்து பணம், இப்ப நான் சொல்ற கான்டெக்ட்ல உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, ஈசாக்கு சொல்றான் நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றான். என்ன சொத்து எழுதி கொடுத்தான்? என்ன எழுதி கொடுத்தான்? இந்தப்பா 100 ஏக்கர் வச்சுக்கோ அப்படின்னு எழுதி கொடுத்தானா? நோ. அவன் 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 பேசுறான் எல்லாத்தையும் அவன் மேல. சோ ஆசீர்வாதம்ன்றது ஒரு வார்த்தையின் வடிவுல இருக்கு. சோ அப்ப ஜெனரேஷனலா ஒரு விஷயத்தை நீங்க உங்களால கடத்த முடியும்னா, ஆசீர்வாதத்தை கடத்தணும்னா அது வார்த்தையின் மூலமா தான் கடத்த முடியும். அந்த வார்த்தை ஸ்பிரிட்டா இருக்கு. அதுதான் அந்த டேஞ்சிபிலிட்டி.